தங்க பிள்ளையே, இந்த வாராகி தாயானவள் சொல்வது இன்னும் 1 மாத காலகட்டத்தில் நடக்கப் போகிறது. ஆம் என் தங்க பிள்ளையே, இது சத்திய வாக்கு என்பதை மறந்து விடாதே. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்கவில்லை, சொல்லியும் நடக்கவில்லை என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் இன்னும் 1 மாதத்தில் நடக்க இருக்கிறது. அதனால் இந்த பதிவினை கேட்க தொடங்கிவிட்டால் முழுவதுமாக கேட்க வேண்டும். அறகுறையாக கேட்டு பிறகு என் தாய் எதுவும் செய்யவில்லை என்று அவநம்பிக்கை கொள்ளக்கூடாது. ஒரு விஷயத்தை செய்கிறாய் என்றால் நிச்சயமாக முழுமையாக செய்ய வேண்டும், முழுமையாக கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயங்களும் உனக்கு புரியும், நான் சொல்லக்கூடிய விஷயங்களும் தெரியும், நீ அதுபோல் நடந்து கொள்ளவும் முடியும். ஏனென்றால் ஒரு நல்ல விஷயங்கள் நம் வாழ்க்கையில் வருகிறது என்றால் அதே போல் கெட்ட விஷயங்களும் அதற்கு ஏற்க மற்றவர்கள் செய்யக்கூடும். அதனால்தான் என்னுடைய தங்க பிள்ளைக்கு பல விஷயங்களை நல்லதாக நடக்கக்கூடிய அளவிற்கு செய்து விடுகிறேன். அதே போல் ஒவ்வொரு தருணமும் என்னுடைய தங்க பிள்ளைக்கு கஷ்டங்களும் கவலைகளும் அதிகரிப்பதனால் ஒவ்வொரு தருணமும் மனவேதனையுடன் இருக்கிறது. இந்த வேதனையால் என் தங்க பிள்ளை ஒவ்வொரு தருணமும், தாயே, நீங்கள் சொல்வது சில விஷயம் நடக்கவில்லை, ஆனால் நடக்கும் நடக்கும் என்று சொல்கிறீர்களே தவிர என் உள்ளமானது அதை நம்பி நம்பி ஏமாந்து விடுகிறேன் தாயே என்று என் தங்க பிள்ளை அதிகமாக கவலைப்படுகிறது. இந்த மனிதர்கள்தான் இப்படி ஏமாற்றுகிறார்களே தாயே, நீங்களும் எனக்கு நல்லது நடக்கும் நடக்கும் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் எந்த நல்லதுமே நடக்கவில்லையே தாயே. ஒவ்வொரு நாட்களும் என் கடன் பிரச்சனை தீரும் என்று நினைக்கிறேன், ஆனால் கடன் அதிகரிக்கிறதை தவிர குறையவில்லை. ஒவ்வொரு நாட்களும் நோய்களும் பிணிகளும் அதிகரிக்கிறதே தவிர செலவுக்கு மேல் செலவு வருகிறதே தவிர வரவு எதுவும் வரவில்லை. வாராகி தாயே, நீங்களாவது வந்து என் பிரச்சனையை தீர்த்து வையுங்கள் வாராகி தாயே என என் தங்க பிள்ளை நல்ல காலத்தையும் நல்ல நேரத்தையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. என் தங்க பிள்ளையே, இதோ நல்ல நேரம் வந்துவிட்டது. தங்க பிள்ளை நான் வரவேண்டும் என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்தது. தாயே, எனக்கு எப்பொழுது நீங்கள் வருவீர்கள்? தாயே, என் கடன் பிரச்சனை எப்பொழுது தீர்ப்பீர்கள்? தாயே, என் இல்லத்திற்கு நீங்கள் வரமாட்டீர்களா என்று என் தங்க பிள்ளை கண்ணீரோடு கதறி கொண்டிருக்கிறது. ஆம் என் தங்க பிள்ளையே, உன் இல்லத்திற்கு நான் வரவேண்டும் என்று ஆசைப்பட்டு நான் உன் இல்லத்திற்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறேன். இந்த தாயை வரவேற்க நாணய மூலியமாக நான் உன் இல்லத்திற்கு வருகிறேன் என்று சொல்லுகிறேன். நீ எது கேட்டாலும் நினைத்தது நினைத்தபடி இந்த வாராகி தாய் நடத்தி கொடுப்பேன். இது சத்திய வாக்கு என் தங்க பிள்ளையே. ஒவ்வொரு தருணமும் நீ கஷ்டப்படுவதை இந்த தாயால் பார்க்க முடியவில்லை. நினைத்தது நடக்கவில்லை, கேட்டது கிடைக்கவில்லை என்று என் தங்க பிள்ளை கண்ணீர் வடிக்கும் பொழுது, கேட்டதை நான் நடத்தி கொடுக்கிறேன், நான் உன் இல்லத்திற்கு வருகிறேன், என்னை உன் இல்லத்திற்கு அழை தங்க பிள்ளையே என்றுதான் இந்த தொலைபேசியின் மூலமாக என் தங்க பிள்ளை என்னை அழைக்க வேண்டும். ஏனென்றால் உனக்கு நினைத்தது நடக்க வேண்டும் என்றால் லக்ஷ்மி சொரூபமாக நான் உன் இல்லத்திற்கு வர வேண்டும். அதனால் இந்த லக்ஷ்மி வாராகி தாயை நீ அழைத்தால், இந்த நாணயம் உன் இல்லத்தில் இருந்தால் உன் செல்வம் பெருகும். அதே போல் நீ எவ்வளவு துன்பங்கள் பட்டாயோ, துயரங்கள் அனுபவித்தாயோ, மற்றவர்கள் இதனால் கொடுக்கப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்க நான் வருவேன் என் தங்க பிள்ளையே. ஒவ்வொரு தருணமும் கலங்காதே. உனக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நான் கனவு கோட்டையை கட்டி வைத்திருக்கிறேன். உடனே இந்த நாணயத்தை அப்படியே பார்க்காதே. ஏனென்றால் இந்த தாய் உனக்கு லட்சுமியாக நான் உன் இல்லத்திற்கு வரப்போகிறேன். பார்த்துவிட்டு சென்று விடாதே என் தங்க பிள்ளையே. சீக்கிரமாக விரைவில் என்னை உன் இல்லத்திற்கு அழைத்து வா. கண்டிப்பாக நீ அழைக்கக்கூடிய நேரத்தில் இருந்தே உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிடும். எதிரிகள் எல்லாம் ஒழிய போகிறார்கள். உன்னை எப்படியாவது மண்ணில் புதைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அல்லவா, அவர்களெல்லாம் மண்ணில் புதைய போகிறார்கள். எப்படியாவது உன்னை வீழ்த்தி உன் இல்லத்தையும் உள்ளத்தையும் ஆட்கொண்டு அவர்கள் கோட்டை கட்டலாம் என்று பேராசைப்பட்டார்கள். ஆனால் அந்த பேராசையெல்லாம் நான் வந்து அவர்கள் கண்ணிலும் வாழ்க்கையிலும் மண்ணை வீசி
உன்னை உயர்த்துகிறேன் அந்த கனவு கோட்டையில். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவு வைத்துக்கொள், நீ தைரியமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தைரியத்தாயின் தங்க பிள்ளையாவாய் நீ. நீ இப்படி மனமுருகி மனம் நொந்து அழக்கூடாது. ஏன் தெரியுமா? இந்த தாயால் ஒருபொழுதும் நான் நிச்சயமாக பொறுத்து கொள்ள மாட்டேன். உன் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் என் இதயத்தில் இருந்து அப்படி அருவியாக ஓடும் என்னுடைய ரத்தம். அதனால் உன் கண்ணில் இருந்து இனிமேல் கண்ணீர் வரக்கூடாது. எதுவாக இருந்தாலும் என் முன்னே வா, என்னை கூப்பிடு, நான் உனக்கு தீர்வு கொடுக்கிறேனே தவிர அடுத்தவரிடம் நீ எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்காதே, அடுத்தவரிடம் நீ எதையும் கேட்காதே. உன்னுடைய மௌனம் மற்றவர்களுக்கு பாதிக்கவில்லை என்றால் அந்த இடத்தில் இருந்து கொஞ்சம் நகர்ந்து விடு. ஏனென்றால் மதிப்பு இல்லாத இடத்திலும், உன் கண்ணீருக்கு மதிப்பில்லாத இடத்திலும், உன் வார்த்தைக்கு மதிப்பில்லாத இடத்திலும் மௌனத்தை கடைபிடிப்பது என்பது மிகவும் சிறப்பு என்பதை இந்த தாய் சொல்லிக் கொடுக்கிறேன். என் தங்க பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி வாழ வைக்க வேண்டும், எப்படியெல்லாம் ஆசைப்பட்ட விஷயத்தை இந்த தாய் செய்ய வேண்டும் என்று உன்னுடைய எதிர்கால தேவைகளும் இந்த தாய்க்கு தெரியும். அதனால்தான் என்னை உன் இல்லத்திற்கு அழைத்து வா, நான் உனக்கு அனைத்தையும் செய்து கொடுக்கிறேன், ஒவ்வொரு தருணமும் உன்னை சந்தோஷப்படுத்தி பார்க்கிறேன். என்னை நீ இல்லத்திற்கு அழைக்கும் பொழுது இந்த தாய் உனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் அல்ல, உனக்கு இந்த உலகத்தில் நீ எப்பேற்பட்ட எத்தனை வருஷம் வாழ்கிறாயோ அத்தனை வருஷமும் இந்த வாராகி தாய் உன் வீட்டிற்கு வெளியேவும் சரி, உன் இல்லத்திலும் சரி, உன் உள்ளத்திலும் சரி, ஒவ்வொரு தருணமும் உனக்கு காவலாக இருந்து உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் ஒவ்வொரு தருணமும் பார்த்து பார்த்து செய்ய இந்த தாய் எப்பொழுதுமே வழி நடத்துவேன். உன்னை வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய நபர்களை என் ஏற்கலப்பையால் வைத்து நான் எப்படி பதம் பார்க்க வேண்டுமோ அப்படி பதம் பார்ப்பேன். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவு வைத்துக்கொள், எதற்கும் மயங்காதே. சில பொய்யான உறவுகள் நான் அதை செய்து விடுவேன், இதை செய்து விடுவேன் என்று மிகப்பெரிய கதை வசனம் எல்லாம் விடுவார்கள். ஆனால் எப்பொழுதும் எதற்காகவும் எதையும் மற்றவர்களால் உடனே செய்துவிட முடியாது. ஏனென்றால் உடனே செய்கிறார்கள் என்றால் அந்த இடத்தில் ஏதோ ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். பேராசைப்பட்டு நம் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்கிறது, இவர்கள் வந்து செய்து விடுவார்கள் என்று அப்பட்டமாக நம்பி உன் வாழ்க்கையை இழந்து விடாதே. வாழ்க்கையை அப்படி இழந்துவிட்டால் நம்முடைய சிறு ஆசையால் மிகப்பெரிய ஆபத்தில் நீ போய் சிக்கிக்கொள்வாய். அதை மட்டும் மனதில் வைத்துக்கொள். ஏனென்றால் ஒரு சிறு ஆசைக்கு நாம் இடம் கொடுத்தாலும் கூட பெரு நஷ்டம் என்பது வாழ்க்கையில் ஏற்படும். அதனால் எதுவாக இருந்தாலும் என் தாய் சொல்வதை கேட்பேன், நான் தைரியமாக இருப்பேன். எனக்கென்று ஒரு பாதை என் தாய் கொடுப்பார்கள். நிச்சயமாக நான் வாழ்க்கையில் முன்னேறப் போகிறேன். என் தாய் என் இல்லம் தேடி வரப்போகிறார்கள். இந்த தொலைபேசியின் மூலயமாக என் தங்க பிள்ளை குழைக்கும் என்று நான் காத்து கொண்டிருக்கிறேன். உன் இல்லம் தேடி வருவேன். உன்னுடைய எதிரிகளை எல்லாம் விரட்டி விரட்டி அடித்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் மங்களகரமாகவும் சுபிட்சமாகவும் உன்னை வாழ வைக்க வரும் வெள்ளிக்கிழமை வரப்போகிறேன். கூடிய விரைவில் என்னை அழைத்து உன் இல்லத்திற்கு என்னை கூப்பிடு, நான் காத்து கொண்டிருக்கிறேன் என் தங்க பிள்ளையே. கூடிய விரைவில் என்னை அழைப்பாய் என்று நம்புகிறேன் என் தங்க பிள்ளையே. தங்க பிள்ளைகளா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் புது ஆஃபர் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு தான் 100 பீப்புள்ஸ்க்கு saree வாங்கினா அம்பாளுடைய வராகி அம்மனுடைய காயின் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் தங்க பிள்ளைகளா. இப்போ அதே ஆஃபர் மக்கள் கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய வேண்டுகோளுக்காக திரும்பவும் நான் அந்த ஆஃபரை கொடுக்குறேன். saree வாங்கினீங்கன்னா காயின் ஃப்ரீங்க. ஸோ அந்த சாரியுடைய கலெக்ஷன் காமிச்சிடுறேன். இப்போ இருக்கிற சாரி மட்டும் உங்களுக்கு கலர்ஸ் காமிச்சிடுறேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் புக் பண்ணீங்க, சரிங்க? ஸோ ஃபர்ஸ்ட் கலர் இதுதான். ஸோ இது எல்லாருமே வேர் பண்ணலாம். ஸோ சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வித் எல்லோ. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஸோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது நான் வேர் பண்ணியிருக்கிற சாரி.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பார்டரு. எப்படி இருக்குது சாரி எல்லாம் கலெக்ஷனு. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாருமே நல்லா வியர் பண்ணிக்கலாம். ஸோ இது எது பார்த்தீங்கன்னா குபேரப்பட்டு. ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்கும், வியர் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.